விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. நம்ம எல்லாரும் சின்ன வயசுல கடல் மாவு தேய்ச்சி குளிச்சிருப்போம். சில சமயம் நலங்கு மாவுன்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க அம்மாக்கள், அதுவும் யூஸ் பண்ணிருப்போம். ஆனா இந்த கிரீன் கிராம் ஃபிளார் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதாங்க பாசிப்பருப்பு மாவு. இந்த பாசிப்பருப்பு மாவு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது முகத்துல யூஸ் பண்ணுவாங்களான்னு நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா இது ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாங்க. பாசிப்பருப்பு மாவுன்னு கேட்டா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இது மளிகை கடையில கிடைக்கிற பாசிப்பருப்பு மாவு மாதிரி இருக்க கூடாதுங்க. கொஞ்சம் கொரன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். பாசிப்பருப்பை வீட்டுல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையானப்ப அரைச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணா சூப்பரா எஃபெக்ட் இருக்குங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 5 டீஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து அதை நல்லா ட்ரையா அரைச்சிட்டு அதுல 2 ஸ்பூன் அலோவேரா ஜெல் சேர்த்து ஃபேஸுக்கு டெய்லி நைட் அப்ளை பண்ணி ½ அன் அவர் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா ஸ்கின்ல ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாவது இருந்தா போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா அதையும் ரெடியூஸ் பண்ணி விடுங்க. இதே பாசிப்பருப்பு மாவுல கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து தண்ணியில குழச்சி டெய்லி சோப்புக்கு பதிலா இதை தேய்ச்சி குளிச்சாலும் ஸ்கின்னுக்கு அவ்வளவு நல்லதா இருக்குங்க. பாசிப்பருப்பு மாவு எக்ஸ்டர்னல் யூஸுக்கு மட்டும் இல்லாம அது சாப்பிட்டாலும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு நம்ம பொதுவா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அனாவசியமான நேரங்கள்ல பசிக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படி பசிக்கும் போது திடீர்னு பிரெஞ்ச் ஃப்ரைஸ், பீஸா, பர்கர்னு ஜங்க் ஃபுட் எதுவும் தேடி போகாம வேக வச்ச பாசிப்பருப்பை நீங்க கொஞ்சோண்டு தாளிச்சு ஒரு டப்பால போட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துருங்க. அதை எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காவும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதனால நீங்க வெயிட் ரெடியூஸும் ஆவீங்க. இதுல வெயிட் ரிடக்ஷன் ஏஜென்ட் நிறையவே இருக்குது. இதுல நிறைய கலோரிஸ் இல்ல, வெறும் ஃபைபர் மட்டும் இருக்கிறதுனால வெயிட் நல்லா குறையுங்க. பாடி பில்டர்ஸ் எல்லாம் பாசிப்பருப்பை முளைக்கட்ட வச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கூட நம்ம டெய்லி பண்ணலாம். ஆனா முளைக்கட்டி நம்ம சாப்பிடும் போது அதை மட்டுமே பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் சாப்பிட்டு கூட சேர்த்து பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிட்டா எஃபெக்ட் இருக்காது. நம்ம ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய நிறைய ஹோம்மேட் சோப்ஸ்ல முக்கியமான இன்கிரீடியண்டா இந்த பாசிப்பருப்பு மாவு இருக்குங்க. சோ நம்ம இது வீட்லயே செஞ்சு நம்மளே யூஸ் பண்ணிக்கிட்டா நமக்கும் நிறைய காசும் சேவ் ஆகும் இல்லையா? பாசிப்பருப்பை நம்ம இன்டேக்கா நிறைய எடுத்துக்கிறதுனால நம்ம பிளட் ஃப்ளோ நல்லா சீரா இருக்கு. இதனால நமக்கு பிளட் பிரஷர், மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா இருக்குங்க. நம்ம ரெகுலர் டே டு டே ஃபுட் ஹேபிட்ஸ்ல பாசிப்பருப்பை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு வாரத்துல 2 நாள் துவரப்பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறீங்கன்னா மீதி இருக்கிற 3 நாள் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வைங்க. அதே மாதிரி பாசிப்பயிரை வேக வச்சும் கொடுத்து பழகுங்க. பாசிப்பருப்பை ரெகுலரா சேர்க்கறதுனால எந்த விதமான கிரானிக் டிசீஸும் நம்ம ஃபேமிலி கிட்ட வராது. விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க பண்ணது மாதிரி பார்த்துட்டு ஒரு போட்டோ ஷூட்காகவே டிவோர்ஸ் பண்ணுவாங்க இப்படி அப்படி சொல்லியிருந்தாங்க. கேப்ஷன்லேயே நான் போட்டிருந்தேன், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி, நீங்கள்லாம் கஷ்டப்பட வேண்டாம், அதுலேருந்து வெளியே வாங்க, உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் வெளியே வாங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்காக வெளியே வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். நம்ம லைஃப் பார்ட்னர் எவ்வளோ ரிச்சாக வேணா இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அவங்க நம்ம கூட இருப்பாங்களான்றதே வந்து நம்ம அம்மா அப்பா சொத்தே நமக்கு வந்து பெர்மனெண்ட் கிடையாது லைஃப்பில். ஸோ இவங்க என்ன வேணால் சேஞ்ச் பண்ணுவாங்க லைஃப்பில். ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் வீடியோ கால் பேசிட்டு இருந்தாங்க. நான் 1 இயர்லேயே பிரிஞ்சிட்டோம். அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை 2nd இயருக்கு அப்புறம் திடீர்னு பிளாக் பண்ணும் போது என் பொண்ணு வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு தெரியணும் வளரும் போது அவள் வீடியோ கால் பண்ணியிருக்கா அவள் டேடிக்கு, அந்த ஆள் ஃபோனை எடுக்கல. நான் அடி வாங்குறதும் இல்லாமல் அவளும் இதுதான் ஒரு ஆண் வந்து இப்படிதான் இருப்பார் போல அப்படின்னு ஒரு ஆண் வர்க்கத்தையா வந்து வெறுத்திருப்பா. ஒரு ஆண்னா இப்படிதான் ஒரு பொண்ணை போட்டு அடிப்பாங்க போல, ஒரு டேடினா ஒரு மம்மியை அடிப்பாங்க போல அப்படின்றது அவ மனசுல பதிஞ்சிருக்கும். உங்களை தாங்குற ஹஸ்பண்டையும் உங்களை தூக்கி வச்சிருக்க ஹஸ்பண்டையும் போட்டு நான் இந்த மாதிரி மிதிக்க சொல்லலை, கிழிக்க சொல்லலை. என்ன மிதிச்சவனே நான் மிதிச்சேன், என்ன அழிச்சவனே நான் அழிச்சேன், அவ்வளோதான்.